வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், சென்னை. இந்த வெயில் காலங்களில், இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா, அஸ் அ ரெஸ்பிரேட்டரி டாக்டர் நிறைய வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக நுரையீரல் நோய் தொற்று நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த நுரையீரல் நோய் தொற்று வைரஸ் நோய் தொற்று மிக மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு தொற்று. இந்த காலகட்டங்களில், இந்த டெம்பரேச்சர் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் நிறைய வைரஸஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வைரஸஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸஸ், அதில் கொரோனா வைரஸ் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம முன்னால் எடுத்த வேக்சின்ஸ்னாலையும் இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டு, ஒரு லேசான இருமல், சளி, ஜுரம், உடம்பு வலி, அசதி ஒரு 2-3 days மேக்ஸிமம் ஒரு 5 நாட்கள் இருக்கும். 5 நாளுக்கு அப்புறம் அதுவாகவே மோஸ்ட்லி அது மறைஞ்சிரும். இது சாதாரண ஒரு வைரஸ் நோய் தொற்று மாதிரி இப்போ கொரோனா வைரஸும் டே பை டே இந்த சம்மர் சீசன்லேயும் நம்ம நிறையா கேஸில் பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ் அறிகுறி மோஸ்ட்லி எந்த வைரஸ் இருந்தாலும் அது காற்று மூலமாக சுவாசிக்கும் போது, மூக்கின் மூலமாக தொண்டை பகுதி, நுரையீரலில் சென்று அவங்களுக்கு சளி, மூக்கில் இல்லைன்னா சைனஸில் சளி ஏற்படுறது, அப்புறம் நெஞ்சில் சளி ஏற்படுது, த்ரோட்டில் சளி ஏற்படுது, தொண்டை வலி வர்றது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இந்த கொரோனா வைரஸ் காற்றின் மூலமாக பரவுறதுனால நம்ம இருமும்போது வாயில் துணி வைத்து திரும்ப வேண்டும். நமக்கு மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு செல்ஃப் ஐசோலேஷன் தனிமைப்படுத்திக்கிட்டு நமக்கு சிம்டமேட்டிக் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், இதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்லி செல்ஃப் லிமிட்டிங் ஒரு லேசான இதில் தான் இருக்கும். அதிகமாக உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரிலாம் வராது. ஆகையினால் இந்த கொரோனா வைரஸும் இந்த மழை காலங்களில் அதிகமாக வர்றதுனால நம்ம கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நோய் தொற்று பரவாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். முகக்கவசம் அணிவது எப்பவுமே அது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ இதன் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று இந்த வெயில் காலங்களிலையும் அதிகமாகாமல் நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.